மதுரை சித்தர்கள் குரு பூஜை அறக்கட்டளையிலிருந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் அலிநகரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு வீரப்பய்யனார் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம இந்த ஆலயத்தோட வரலாறு ஐயா அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம அப்லோட் பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம். ஆண்டவன் பழனி ஆண்டவன் ஐயா அமைஞ்சது ஐயாவோட வரலாறு கதையை கொஞ்சம் சொல்லுங்க, மக்களுக்கு தெரியும். ஐயா நாங்கள் மாடு மேய்க்கிற காலத்துலேருந்து பார்த்துருக்கோம். இங்கேருந்து சூரிய விளாடுவோம். ஐயா பக்கத்தில் போய் தேங்காய் வளத்தை வசிப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாமே மாட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து தேங்காய் வளத்தை எடுத்து சாப்பிட்டு மாடு மேய்க்க போயிடுவோம். அப்போ உள்ள சுயம்பு இருந்து வந்து இப்போத்தே இதெல்லாம் கட்டுனது. அந்த 108 ஐயர்கள் வந்து பங்கு போட்டு நான் உள்ள அந்த 108 ஐயரில் குரு பகவான் உள்ள நுழைய போகையில் ஐயா மண்டியால் போட்டு உட்காந்துருக்காரு. மண்டியால் போட்டு உட்கார்ந்த உடனே சொல்கிறாரு, என் தொட மேலே இருந்து அவசியம் பண்ணுறீங்க, அதனால் நான் கீழே இருந்து அவசியம் பண்ணலாம். அதனால் நீங்கள் பங்காளி பகத்தாளி முறை நீங்கள் கட்டுப்படுத்தி நல்ல முறையில் வச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஏதாச்சும் ஒன்று போக்கு மாற்றி ஆச்சுன்னா அல்றசதியாக போயிடும் பார்த்துங்க அப்படின்னு வழக்கை கொடுத்து ஒரு அந்த 108 ஐயரில் வந்து அப்படின்னு கால் வைக்கலையுமே தெரிச்சிட்டார். எங்கேயும் அப்பா நான் அவசியம் பண்ணலை, நீங்களே அவசியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழக்கை கொடுத்து சின்ன பையனுக்கு வழக்கை கொடுத்து அவங்க அவசியம் பண்ணிட்டு அப்படியே குரு பகவான் நினச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்போ அவங்க குடும்பம் அவங்க பரம்பரையை அவங்க பரம்பரையை சேர்ந்தவங்க ஆளுக்கு ஒரு பகுதி, ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள். இந்த ஐயனார் வந்து இந்த பூதிப்பறத்துலேருந்து பாலியவாரம் வேண்டி கொண்டு வரையில் 3 தடவை, ஒரு தடவை தடுக்கி விட்டார். நடந்த கல்லுப்பள்ளி தடுக்கி விடுது, 2வது தடுக்கி விட்டுருச்சு. 3வது தடுக்கும் போது தான் கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை தோண்டி அப்படியே தோண்டியிருக்கார். தோண்டி சைடில் படகுமே ரத்தம் அவர் மேலே அடிச்சிச்சு. அந்த பால்கார் மேலே ரத்தம் அடித்த உடனே சுயம்பா அவர் இருந்தது அப்புறந்தே காட்சி அழிச்சிருக்கார். அதுக்கு பின்னாடி அவங்க வந்து புதிப்பறத்திலிருந்து காரத்துணி கட்டி வந்த எங்கள் ஐயனுக்கு காரத்துணி ஐயனுக்கு கட்டி விட்ட பிறகுதான் இந்த அள்ளி நேரத்துக்காரவங்க அலங்காரம் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க வந்து நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு சுயம்பு நினச்ச காரியம் வெற்றியாக இருக்க நல்லா இருக்கு. நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்கிறது, எனக்கு வாயுவில் பழனியாண்டவன் வரைக்கும் பழனியாண்டவன் தெரியும், இவரதான் பழனியாண்டவன் எல்லாம் நினச்சி அவனை கூட்டி போயிட்டீங்களா நம்ம அவங்களுக்கு ஓய்வோட ஓவின்னு சொல்லி நல்ல முறையில் காத்து கொடுப்பாரு ஐயா. நல்லது. நமச்சிவாய்.